நிறைய பேர் வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போவாங்க. இல்லை பக்கம் ஏதாவது கிரவுண்டில் போயிட்டு எக்ஸசைஸ் செய்வாங்க. ஃபுட்டெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இருந்தாலே அதை வந்து அவங்களால ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயத்துக்கு டைம் ஒதுக்க முடியறதில்ல. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி ஓடிட்டே அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூனை சுடுதண்ணியில் நீங்கள் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து உங்களால் குறைக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 பொருளை சுடுதண்ணியில் சேர்த்து நம்ம குடிக்கலாம். 5 பொருளுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ யூஸ் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ட்ரிங்கை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இஞ்சியோட சாறு இல்லை அப்படின்னா இஞ்சியோட பொடியை வந்து நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த இஞ்சி சாறை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் சேர்த்து குடிக்கும் போது இது உங்களோட செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் உங்களோட செரிமானம் சீக்கிரமாக நடந்ததுனாவே உங்களோட எனர்ஜி வந்து சீக்கிரமாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட எனர்ஜிக்காக ஃபேட்டிலேருந்து உங்களோட எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். அதுக்கப்புறம் உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். இது இஞ்சி சாறு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுனால எனர்ஜி வந்து சீக்கிரமாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், செலவாகும் போது என்ன ஆகும்னா உங்களோட கொழுப்புலேருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனாவே உங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களோட ஃபேட்டை வந்து ஈஸியாக குறைக்கும். அதனால் வெயிட் லாஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட உடம்புல சேரக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை வந்து இது ஈஸியாக கரைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து உடம்புல அதிகப்படுத்துறதுக்கான வேலையை இது செய்யும். அதனால் ஓவராலாக பார்க்கும்போது மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதுனால நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். ரெண்டாவது ட்ரிங்க் என்ன அப்படின்னா தேனை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சேம் இதுவும் உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தும். இதனால் உங்களோட எனர்ஜி வந்து அதிகமாக செலவாக ஆரம்பிக்கும். அது மெட்டபாலிசம் சீராக இருக்கிறதுனால உங்களோட கொழுப்பை வந்து சீக்கிரமாக கரைக்கிறதுக்கு உதவும். அதனாலையும் வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆகும். இதுவும் வந்து உங்களோட செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் தேவையில்லாமல் கெட்ட கொழுப்பு சேர்றது இதெல்லாம் தவிர்த்து உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா இது உங்களோட தூக்கத்தை வந்து மேம்படுத்தும். சரியாக தூக்கம் வராதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து தேனை வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிக்கும் போது நல்ல தூக்கத்தை கொண்டு வரும். நல்ல தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சரியாக தூங்காததுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவர் ஈட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களோட தூக்கத்தை நீங்கள் சரிப்படுத்தினாவே உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அடுத்து 3வது ட்ரிங்க் வந்து எலுமிச்சை சாறை வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தும். இதனால் உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். இதை வந்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரதுனால இது வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி ரொம்பவே சீக்கிரமாகவே உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து உங்களோட செரிமானத்தை வந்து மேம்படுத்தும். செரிமானம் மேம்பட்டுச்சுனாவே உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். வெயிட்டையும் ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். அடுத்து பூண்டு சாறை வந்து சுடுதண்ணியில் நீங்கள் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தும். மெட்டபாலிசம் அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட கொழுப்பை வந்து ஈஸியாக எடுத்து உடம்பு எனர்ஜியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வெயிட் வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். பூண்டும் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை வந்து கட்டுப்படுத்தும். இந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை வந்து கட்டுப்படுத்தி ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்துறதுனால உங்களோட கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் தடுக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட வெயிட்டும் வந்து ஏறாது. வெயிட் அதிகமாக இருந்தீங்களாலுமே இந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுனால உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். இதுவும் வந்து உங்களோட செரிமானத்தை வந்து மேம்படுத்தும். அடுத்து 5வது ட்ரிங்க்கு சீரகத்தை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஓவராலாகவே உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். இதனால் வெயிட் குறையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட செரிமானத்தை வந்து மேம்படுத்தும். இதுவும் வந்து உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற நச்சு பொருளை வெளியேற்றுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது உங்களோட ரத்த அழுத்தத்தை வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கும். உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது.
ரொம்ப வெயிட்டாக குண்டாக இருக்கிறவங்க இது ரெகுலராக குடிச்சு வர்றதுனால இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமையும் தடுக்கும். உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு 5 ட்ரிங்க் நான் சொல்லியிருக்கேன். இது 5ல் உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ இல்லை 5மே கிடைக்குதுனாலுமே டெய்லி நீங்கள் ஒரு ட்ரிங்காக சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் குடித்து உங்களோட வெயிட்டை குறைக்க முடியாது. இது கூடவே நீங்கள் லைட்டாக உங்களோட ஃபுட்டும் ப்ராப்பராக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் லைட்டாக நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களோட வெயிட்டை வந்து சீக்கிரமாகவே உங்களால் குறைக்க முடியும். அதனால் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி ட்ரிங்கை குடிச்சா உங்களோட வெயிட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்பி அந்த ட்ரிங்கை மட்டும் குடிச்சிட்டு ஃபுட்டெல்லாம் நீங்கள் சரியாக சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து உதவாது. அதனால் இந்த ட்ரிங்க்கு ப்ளஸ்ஸு உங்களோட ஃபுட்டு ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ப்ளஸ்ஸு இது கூடவே எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து சீக்கிரமாக உங்களால் குறைக்க முடியும். நிறைய பேருக்கு அவங்களோட வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு ஐடியாவே இருக்காது. நிறைய யூடியூப்பில் வீடியோலாம் தேடி பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது. இல்லை ஒரு சிலர் அந்த வீடியோ பார்த்தாலுமே ஒரு நாளோ இல்லை 2 நாள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து குறைஞ்சிரும். என்னால் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நான் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி அந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. இது எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டிலே இருந்துகிட்டே உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.